நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது எங்கேயோ படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது ஒரு நடு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டோம். குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இல்லை, ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடையாது, உசுறு பொழைக்கிறதுக்கே உத்தரவாதம் கிடையாது. அப்படிங்கிற நிலைமையில் ஓடின வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அட்டம சனி ஆட்டி வைக்கும் அப்படிம்பாங்க. அதாவது 7.5 சனியில் சனி பகவான் 2.5 வருஷமாக 3ஆக பிரிஞ்சுக்குவார். விரய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு. இந்த 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை மொத்தமாக 2.5 வருஷத்தில் கொண்டு ஒரே ஆள் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் அஷ்டம சனிங்கிறது. அதுதான் இப்போ கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூச்சு கூட விட முடியாத நிலைமையில் இருந்தீங்க. அதாவது இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சனி அட்டமத்தில் மாட்டிக்கிட்டார், குருவும் 10ல் இருந்தார். 10ல் குரு பதவி நாசம், சர்வநாசம் பண்ணியிருக்கோம். இப்போ குரு பகவானோட பயிற்சிக்கு பிறகு லேசாக மூச்சு விட்டுருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்துட்டார். 11ஆவது வீடு ரிஷபராசியில் சுக்கிர பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதாவது அசுர குருவோட வீட்டுக்கு தேவகுரு வந்த பிறகு கொஞ்சம் காசு பணம் புழங்க ஆரம்பிக்குது. பரவாயில்லடா 10 ரூபா வருது, ஏதோ குரு பயிற்சின்னா காசு வரும்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, நான் பட்ட அவஸ்தை அப்படி, ஆனால் பரவாயில்ல சொன்ன மாதிரியே வருது அப்படின்னு லேசாக ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது அட்டம சனி வக்கரம் அப்படிங்கிறது கோடி கும்பிடுப்பா அப்படிங்கலாம். சனி பகவான் அட்டமஸ்தானத்தில் இருந்தாருன்னா அவமானத்தை கொடுப்பார், பிரிவினைகளை கொடுப்பார், நண்பர்கள் துரோகிகள் ஆவாங்க, உறவுகள் முதுகில் குத்துவாங்க, நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பி போவாங்க. நம்மக்கிட்ட இருந்தால் 10 ரூபா வாங்கிக்கிறவங்களாம் நம்மகிட்ட இல்லாதப்போ எட்டி பார்க்க மாட்டான். இப்படி ஒரே நேரத்தில் துரோகம், விரோதம், குரோதம் எல்லாத்தையும் கலந்து கட்டி பார்த்தவங்க தான் கடகராசிக்காரர்கள். இப்போ சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அட்டம சனி வக்கரம் அப்படிங்கிறது எப்பா தொட்டது விட்டுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான். தலைக்கு வந்ததே தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் இல்லையா, லாப வீட்டில். அதை அட்டம சனி போய் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஏன்னா சனி கெடுத்தாருன்னா குருவால் கொடுக்க முடியாது. குரு கொடுக்கறத சனி தடுத்து விடுவார். இப்போ இந்த 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி தொந்தரவு கொடுக்க மாட்டார். போட்டு அடித்த வரைக்கும் போதும், கொஞ்ச நாளைக்கு அவன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு கிடக்கட்டும் அப்படின்னு உங்களை மன்னிச்சு விட்ருக்காரு இந்த 4.5 மாதத்துக்கு. இந்த 4.5 மாதத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுப்பாரு. அதை காப்பாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அட்டம சனி வீரியமாகும். பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தை ஓட்டி போடலாம். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதையே இந்த 4.5 மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய லாபத்தையோ இல்லை பேரையோ உங்களோட நடத்தையோ மாற்றிக்கிட்டீங்க, சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையிலே செட்டில் ஆகிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தான் அட்டமத்தில் சனி இருக்க போகிறாரு. இந்த 4.5 மாதம் சம்பாதிக்கிறத வச்சுட்டு ஒரு வருஷத்தை நாம் ஓட்டிட்டோன்னா கூட அதுக்கு பிறகு சனியே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். 9க்கு போயிடுவார், 10க்கு போயிடுவார், 11க்கு வருவார் வரிசையாக. அப்போ இந்த 4.5 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த 4.5 மாதத்தில் கடகராசிக்காரர்கள் வீடு கட்டிவிடலாம். நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் எழுதி கூட தரேன்.
எங்கே ஜோசியரை நானே கடன் உடனே வாங்கிட்டுருக்கேன், அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். எதையோ ஒரு பூர்வீக சொத்தையோ கொள்ளையவோ பிளாட்டையோ மனையவோ எதையோ விற்றுவிட்டாவது வீடு கட்டி விடுவீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும். சனி 8ல் இருந்து இப்போ வக்கரமாக வர்றாரு. சனியோட பார்வை பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் விழுவுது, ராசிக்கு 2வது வீடு. விருச்சிக ராசியில் விழுவுது, ராசிக்கு 5வது வீடு. 10வது வீட்டில் விழுவுது, ராசிக்கு 10வது வீடு மேச ராசி. இந்த இடத்துலலாம் சனியோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இந்த சனியோட பார்வையால் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு முகத்துக்கு முன்னாடி உங்களை சந்தோஷப்படுத்தி அப்படி பார்க்கணும் இல்லை. இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவானோட பார்வை உழுதுங்கிறப்ப கணவன் மனைவி உள்ள பிரச்சனை வரும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக கூட சண்டை வரும். அட என்னடா போடா வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தான் போகணும். கணவன் மனைவி பிரச்சனையில் இழுத்து பிடிச்சி போகணும். அதுமாரி மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுமாரி 5ஆம் இடத்துல சனி பார்வை விழுது, புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது. ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 5வது இடத்துல சனி பார்வையும் விழுவுது, குரு பார்வையும் விழுவுது. அப்போ சனி புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுப்பாரு, பிள்ளைகளை படிக்க வைக்க கெடுத்து விடுவார், பிள்ளைங்க ஊர் சுற்றும் கட்டடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு வரும், இந்த மாதிரி அமைப்பு கொடுப்பாரு. ஆனால் குருவும் அதே இடத்த பார்த்துறாரு. அப்படிங்கிறதால இந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போயிடுது. சனி கெடுக்கிறத குரு கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருவார். அதாவது சனியால் 10 ரூபா நட்டோன்னா குரு ஒரு 9 ரூபா கொடுத்துருவார். 1 ரூபா தானே போனால் போதுன்னு இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டி போகலாம். அதுமாதிரி சனிப்பார்வை 10ல் இருக்குது. தொழில்ஸ்தானம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த தொழிலில் கூட்டு சேர்க்கக்கூடாது யாரையும் இந்த காலகட்டத்தில். 10 ரூபா தொழில் இருக்குது, இன்னொரு 10 ரூபா முதலீடு போட ஆள் இருந்தால் பெருசாக வளர்ந்துடலாம், யாராவது கூட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இருந்ததுன்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுவிடுங்க. நம்மக்கிட்ட இருக்க 10 ரூபா போதும், நமக்கு எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலை தான் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துக்கிட்டு கூட்டு தொழில் சேர்க்காதீங்க. கூட்டு வச்சுருந்தா கூட இந்த காலகட்டத்தில் உடஞ்சி போகும், கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுமாரி இந்த தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுல சனி பார்வை இருக்கும்போது புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. குரு பார்வை பார்த்திங்கன்னா அம்சமாக இருக்குது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். 3வது வீடு, 5வது வீடு, 7வது வீடை பார்க்குறாரு. 3வது வீடு அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கன்னி ராசியை பார்க்குறார். சகோதரஸ்தானம், சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இந்த குரு பெயர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளேயே மனஸ்தான் பிறந்திருக்கும். அவன் அதை செய்ய மாட்டேங்கிறான், இது செய்ய மாட்டேங்கிறான், அவன் நல்லா இருக்கான், நமக்கு ஒன்றும் செய்யலை. அந்த பிரிவினை எல்லாம் முடிஞ்சு இப்போ அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் மனமாச்சரியத்துக்கும் வேலை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க. நமக்கு அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற ஒரு மன தைரியம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுமாரி 5 தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருங்கும்போது இது நேருக்கு நேராகி போகுது கணக்கு. அப்போ புத்திரர்களால் 10 ரூபா லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. அவங்க பொழப்பு பார்க்கட்டும், நம்ம பொழப்பு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். குரு பார்வை 7ல் இருக்குது அப்படிங்கும்போது கூட்டு தொழிலுக்கு சிறப்புன்னு சொல்லுது. ஆனால் சொந்த தொழிலை சனி 10ல் பார்க்குறாரு இல்லையா, அதனால் கூட்டு சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே கூட்டு இருந்ததுன்னா வேணால் அதை அப்படியே அனுசரித்து ஓட்டிங்க. புதுசாக சேர்த்துக்கிட்டு பிரச்சனையை போட்டு இழுத்துக்கிட்டு விடக்கூடாது. அதில் கவனமாக இருந்துக்கணும். அதுமாதிரி ராகு 9வது வீட்டில் இருக்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் தந்தையை இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது. அவசகுணமாக பேசாதீங்க ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காலகட்டம் அப்படி இருக்குங்கும்போது கவனமாக இருக்கணும். தந்தையாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம், இல்லைனா தந்தையாரை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். சுயஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல தசாபுத்தியை பார்த்துட்டு தந்தையாரை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. கேது 3ல் இருக்கார், அண்ணன் தம்பியை பிரித்து விடுற இடத்துல. ஆனால் குரு பார்வை அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதால கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார். அண்ணன் தம்பி ஒற்றுமையை யார் நினச்சாலும் குலைக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டிடலாம், வண்டி வாகனம் வாங்கிடலாம், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி வக்கர காலம் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் தான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு இல்லாதவனை ஏளனம் பேசுறது, ஒரு நம்மளை விட கீழே உள்ளவனை அடித்து பிடுங்கிறது, அவனுக்கு கெடுதல் நினைக்கிறது, கூட உள்ளவன் கெட்டு போகணுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான குணங்கள் அப்படிங்கிறது லேசாக எட்டி பார்த்தா கூட சனி அடித்து நொறுக்கி விடுவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் கூடுமான வரைக்கும் பாவங்களை சேர்க்காமல் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியங்களை சேருங்க. சனிக்கிழமையில் சைவ உணவுகள் மட்டும்தான் சாப்பிட்ணும், மாமிச உணவுகளை தவிர்க்கணும். சனிக்கிழமை காலையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு இதை செஞ்சுட்டு அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்கள். ஒருத்தருக்கு பண்ணாலும் சரி, 100 பேருக்கு பண்ணாலும் சரி, உங்கள் சக்திக்கு தக்கன பண்ணுங்கள்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனி வக்கர காலம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.